வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் நிகழ இருக்கு, யாரெல்லாம் இந்த விவசாய கடன் தள்ளுபடியில நிறைவான நபர்களா இருக்கிறாங்க. சோ இது குறித்து இந்த ஒரு வீடியோல நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோ காணொளியின் ஆதாரத்தின் அடிப்படையில கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்டுள்ள விவசாய கடன் தள்ளுபடி குறித்து அரசு புதிய அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, குறிப்பாக 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவர்கள் வாங்கியுள்ள கடன் தொகையின் அடிப்படையில் தள்ளுபடி விகிதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வாக்குறுதிகளில் முழு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள நிபந்தனைகள் மற்றும் தகுதி வரம்புகள் விவசாயிகளிடையே ஒருவித ஏமாற்றத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் விவசாய கடன்களை தொடர்ந்து அடுத்த கட்டமாக 5 சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ பணிகள் வங்கிகளில் தொடங்கி இருப்பதால் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தயாராகலாம். இறுதியாக பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த சலுகை பொருந்துமா என்பது குறித்த விளக்கங்களையும் இந்த தொகுப்பு உங்களுக்கு வழங்குகிறது. விவசாய கடன் யாருக்கு, ஒரு தெளிவான தகவலை நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். தற்பொழுது என்ன நிஜம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு விவசாயிகளின் கடன்கள் அனைத்துமே முழுமையா 100% தள்ளுபடி செய்யும். ஆனா தற்பொழுது யதார்த்தமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிபந்தனைகள், தகுதி வரம்புகள், கடன் தொகையின் அடிப்படையில் பகுதி அளவில் மட்டுமே தள்ளுபடி. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஏக்கருக்கு முழு பலன் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது குறிப்பா போயிடுச்சு. இதன் விளைவாக விவசாயிகளிடமிருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு தான் என்ன? 100% முழுமையான தள்ளுபடி யாருக்கு இதுல கிடைக்கும்? சிறு மற்றும் குறு விவசாயி 1 ஏக்கர்ல இருந்து 2 ஏக்கர் வச்சிருக்கவங்க. கடன் அளவு அதாவது 50,000 மட்டும்தான். இந்த 2 தகுதிகளும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100% தள்ளுபடி. கடன் மதிப்பு விவரங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க. இந்த விவரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைச்சிடும். அதாவது உங்களுக்கு முழுமையா தள்ளுபடி அப்படின்றது எப்படி தள்ளுபடி வருது, யாருக்கு இந்த தள்ளுபடி வருது அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. யாரு இந்த தள்ளுபடியை வாங்குறாங்க? 50,000 வரை நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 50,000 இருந்து ஒரு 60,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து 50,000 வாங்கினீங்கன்னா 50% முழுமை 50,000 அப்படியே தள்ளுபடி. 50,000 இருந்து 60,000 வரைக்கும் கடன் வாங்கினீங்கன்னா 40,000 தள்ளுபடி. 60,000 இருந்து 70,000 வரைக்கும் கடன் வாங்கினீங்கன்னா 30,000 தள்ளுபடி. 70,000 இருந்து 80,000 கடன் வாங்கினீங்கன்னா 20,000 தள்ளுபடி. 80,000 இருந்து 90,000 கடன் வாங்கினீங்கன்னா 10,000 தள்ளுபடி. 90,000 இருந்து 1,00,000 கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வெறும் 5,000 தாங்க தள்ளுபடி. இந்த தள்ளுபடி எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 5,000 தள்ளுபடி இவங்க எல்லாம் வாங்குவாங்களா இல்ல வேணாம்னு சொல்லுவாங்களான்றது தெரியல. பெரும்பாலான விவசாய கடன்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு போயிடுச்சுங்க. 90,000 முதல் 1,00,000 மேலான கடன்கள் பெரு விவசாயிகள் 2 ஏக்கருக்கு மேல வெறும் 5,000 மட்டுமே தள்ளுபடி. கடன் தொகை அதாவது 1,00,000 மேல் சென்றாலும் நீங்கள் பெரு விவசாயிகள் இருந்தால் அதிகபட்ச தள்ளுபடி வெறும் 5,000 போயிடுச்சுங்களா. இந்த டைம்ல எல்லாருமே நிறைய பீப்புள்ஸ் வந்து விரக்தி அடிச்சுட்டாங்க. எந்தெந்த வங்கிகளில் இந்த தள்ளுபடி உண்டு? முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு வேளாண் துறை வங்கிகள் மற்றும் அதை சார்ந்த 5 வகையான கூட்டுறவு வங்கிகள். இதுதாங்க. பொதுத்துறை வங்கிகள்ல கிடையாது. உதாரணம் SBI, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், கனரா பேங்க், யூனியன் பேங்க், இதுல எதுலையுமே தள்ளுபடி கிடையாது அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதாகப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் வச்சிருந்தாதான் இந்த தள்ளுபடி. விவசாயிகளுடைய அதிருப்தி அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிபந்தனைகள் இன்றி முழுமையாக கடனை தள்ளுபடி செய்யுங்க என கோரிக்கைகள் அனைத்துமே விவசாய அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. முதலமைச்சர் அடுத்த 2 நாட்களில் புதிய முடிவுகளை வெளியிடுவாரு. விவசாயிகளின் கோபத்தை தொடர்ந்து தள்ளுபடி விதிமுறைகளை மாற்றம் கண்டிப்பா வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போதைய நிலவரம் வங்கிகள்ல தகுதியானவர்களுடைய பட்டியல் டேட்டாபேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளுடைய பட்டியலையும் இதுல தயாரிச்சிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க.
ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும். இதற்கு தகுதி மற்றும் நிபந்தனைகள் இருக்குமா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. உங்களுடைய நிலை என்ன? ஸோ வங்கி வகை அப்படின்றது உங்கள் கடன் மற்றும் கூட்டுறவு வங்கிலா அல்லது பொதுத்துறை வங்கிலா என்பதை எதுன்றதை உறுதி செய்யணும். 50,000க்குள் கடன் பெற்றால் அதில் 1-2 ஏக்கர் சிறு மற்றும் விவசாயிகளுக்கு மட்டுமே 100% தள்ளுபடி. ஸோ இது காத்திருப்பு. அடுத்து 48 மணி நேரத்துல ஒரு சில அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்றத காத்திருங்க. புதிய அறிவிப்புகள் வெளியாகும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.